வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். அண்ணளவாக 40,000 பட்டதாரிகள் பயிற்சிகளுக்காக உள்ளிருப்பு. பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை. கிளிநொச்சியில் விபத்து நடந்த இடத்தில் அஞ்சலி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. 49 வகையான அழகு சாதன பொருட்களில் கன உலோகங்கள் இலங்கையர்களுக்கு வந்து அதிரடி எச்சரிக்கை. பாடசாலைக்கு அருகில் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்பு. கிளிநொச்சியில் சம்பவம். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு. 5307 பேர் கைது. காட்டுக்குள் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் பயணித்து 8 பேரும் பலி. ஆப்பிரிக்காவில் பயங்கரம். வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என கூறும் செய்தி முற்றிலும் பிழையானது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றி வரும் அவர் வாகன இறக்குமதி ஒருபோதும் நிறுத்தப்படாது என உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாகன இறக்குமதிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை, மக்களை குழப்பும் கருத்துக்களே அவை. இவற்றை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்றைய சென்று வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். பட்டப்படிப்புகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்தின் நடவடிக்கை என்ன? மாணவர்களின் உரிமைகளை மீறும் வகையில் செயற்பட்டு உத்தியோகத்தர்களின் விசாரணைகள் கால தாமதம் அடைவது ஏன் என்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான விவாதத்தின் போதே பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலளிக்கையில் 2018 40,000க்கும் அண்ணளவான பட்டதாரி பயிலுநர்களும் 2019ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வகையில் 75,000 பேரும் 2021 803 பேரும் 2023 பயிற்சிக்காக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளார்கள். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவினால் உரிய அனுமதிக்கப்பட்ட பட்டதாரி பயிலுநர்களின் சகல தகமைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்றார். நாடு முழுவதும் 1139 சிறப்பு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு மருத்துவர்களின் சேவைகள் கிடைக்க வேண்டிய 134 இரண்டாம் நிலை, 3ஆம் நிலை மற்றும் சிறப்பு பராமரிப்பு மருத்துவமனைகளில் 2042 சிறப்பு மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு, பதவி விலகல் மற்றும் சேவைகளை வெற்றிடமாக்கல் போன்ற பல்வேறு காரணங்களால் நாடு 570 சிறப்பு மருத்துவர்களின் சேவைகளை இழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2020 முதல் 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் 233 சிறப்பு மருத்துவர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர். 82 பேர் சேவைகளை வெற்றிடமாக்கியுள்ளனர். மேலும் 7 பேர் பதவி விலகியுள்ளனர். 57 பேர் பல்வேறு தேவைகளுக்காக பிற நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 191 சிறப்பு மருத்துவர்கள் சம்பளமில்லா விடுப்பில் சென்றுள்ளனர் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போது இருக்கும் சிறப்பு மருத்துவர்களில் 201 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் 546 பேர் 55 முதல் 60 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பரந்தன் நகர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளம் பெண்ணுக்கு நீதி கோரியும் அவரது ஆத்ம சாந்திக்காகவும் விபத்து நடந்த இடத்தில் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு 7 மணியளவில் டிப்பர் ரக வாகன விபத்தில் உயிரிழந்த சந்திரசேகரம் ஜதுகுரி என்பவருக்கு ஆத்ம சாந்தி பிரார்த்தனை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரார்த்தனையும் வாகன சாரதிகள் பாதுகாப்பாக வாகனங்களை வீதி விதிப்படி செலுத்தி வீதி விபத்துகளை குறைக்கவும் வேண்டி விபத்து நடைபெற்ற இடத்தில் விழிப்புணர்வு பதாகை காட்சிப்படுத்தப்பட்டது. கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தர் நகர் பகுதியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி டிப்பர் ரக வாகன விபத்தில் சந்திரசேகரம் ஜதுகிரி என்பவர் உயிரிழந்தார். இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 49 வகையான அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்த பொருத்தமற்ற அளவில் கன உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக சரும வெண்மையாக்கல் பொருட்களில் இப்பிரச்சினை அதிகம் என பணிப்பாளர் சமந்த கருணாரட்ன குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமற்ற அழகு சாதன பொருட்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை கிளிநொச்சி போலீசாரால் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை அதிகளவான துப்பாக்கி ரவைகள் சிதறி காணப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த பாடசாலை சமூகம்
உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அங்கு சென்றிருந்த போலீசார் மற்றும் ராணுவம் சிதறி காணப்பட்ட ரவைகளை மீட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 5307 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 20 பேரும், சந்தேகத்தின் பேரில் 676 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 216 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 459 பேரும், மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 86 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 22 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3828 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டர் ஒன்று காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 8 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து மேற்கு ஆபிரிக்க நாடான ஹானாவில் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. ஹானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் இருந்து நேற்று காலை 9:12 மணியளவில் அந்நாட்டின் அஷாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபவாசி நகரத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளின் அமைச்சர்கள் 2 பேர் உட்பட 8 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. குறித்த ஹெலிகாப்டர் கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் அங்குள்ள வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஹானாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்டு ஒமானி பொவோமா, சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்காஜி முர்தாலா முகமது உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 8 பேரும் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார்.